ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்மளுடைய ஷார்ட் அண்ட் ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் இணைஞ்சு படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பண்ணும்போதே நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க, புதுசாக ஆரம்பிக்கணுமா இல்லை பாதி பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற தெளிவாக சொல்லுங்கள். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பண்ணிக்கலாம். எக்ஸாம் அப்ளை பண்ணி தர வரைக்கும் எல்லாமே எங்களுடைய பொறுப்பு தான். அந்த இப்போ ரீவாலேஷன் போடணும் அப்படின்னாலும் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ரீவாலேஷன் மென்ஷன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ், எவ்வளோ மார்க் எடுத்திருந்தால் பாஸ், எவ்வளோ மார்க் டிஃப்ரென்ஸில் இருந்தால் நம்ம ரிவாலேஷன் போடலாம் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். பேப்பர் காப்பி வந்தாச்சு, நிறைய மாணவர்கள் எடுத்துட்டீங்க. நம்மக்கிட்ட அப்ளை பண்ண மாணவர்களுக்கு 1 by 1 அனுப்பிட்டு இருக்கோம். சரிங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பேப்பர் காப்பி வந்துடும். சரிங்களா, ஸோ பேப்பர் காப்பியை நல்லா பார்த்துருங்க. ரீவாலேஷன் போடுறதுக்கான லாஸ்ட் டேட்டு 27/11/2025. ஸோ ஈவினிங் 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. தெளிவாக அதில் போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. இப்போ ரீவாலேஷன் எவ்வளோ மார்க் இருந்தால் போடலாம், ஃபஸ்ட்டு வந்து பாஸ் மார்க் எவ்வளோ அப்படிங்கிறத சொல்கிறேன், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பேப்பர் ரெண்டையும் ஆட் பண்ணால் 90 மார்க் வரணும். 90 and 90 எபோ இருந்தால் தான் பாஸுங்க. ஓகேங்களா, அதோடு கூட மினிமம் ஒரு பேப்பரில் 35க்கு மேலே மார்க் எடுத்திருந்தால் தான் பாஸ். சார், நான் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எனக்கு 2 பேப்பரையும் ஆட் பண்ணால் 100 வருது, ஆனால் ஃபெயில்னு வருது சார், நெகட்டிவ் ரிசல்ட் வந்துருக்கு சார், என்ன ரீசனாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எதையாவது ஒரு பேப்பரில் அந்த 35 மினிமம் மார்க்கை நீங்கள் டச் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. ஓகேங்களா, மினிமம் மார்க் கம்பல்சரியாக 35 அண்ட் தென் 35 எபோ நீங்கள் எடுத்திருந்தால் மட்டும்தான் பாஸ். அதோட கூட 2 பேப்பரையும் ஆட் பண்ணால் 90 எபோ வரணும். 90 or 90 எபோ. சரிங்களா, சரி ஓகே சார், நான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பேப்பரில் ஃபஸ்ட் பேப்பரில் 35 எடுத்துட்டேன், அப்போ செகண்ட் பேப்பரில் நீங்கள் 55 எடுத்துருக்கணும் கம்பல்சரியாக. சரிங்களா, அப்போ தான் 2ஐயும் ஆட் பண்ணால் 90 வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஒரு பேப்பரில் 35 விட கிராஸ் பண்ணியிருக்கணும். இன்னொரு பேப்பர்லேயும் ஸோ 2 பேப்பர்லேயும் கம்பல்சரியாக நீங்கள் என்ன பண்ணுங்க, 35 கிராஸ் பண்ணி இருக்கணும் கம்பல்சரியாக. சரிங்களா, மினிமம் 35 கிராஸ் பண்ணியிருக்கணும். அதோடு கூட 2 பேப்பரையும் ஆட் பண்ணால் 90 வரணும் மார்க். 2 கண்டிஷனையும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தால் மட்டும்தான் பாஸ் மார்க் நமக்கு இப்போ வந்திருக்கும். நம்ம ரிசல்ட் வந்து பாசிட்டிவ்னு வந்திருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட் பேப்பரில் 71 சம்திங், செகண்ட் பேப்பரில் 34, 1 மார்க்கு தான் அவருக்கு தேவை. அவர் ரீவாலேஷன் தாராளமாக போடலாம். ரீவாலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த 1 மார்க் டிஃப்ரென்ஸ் அண்ட் தென் ஒரு 5 மார்க்குள்ளே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய மார்க் இருந்தாலும் சரி செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, 5 மார்க்குள்ளே இருக்குது, அதுவும் இல்லாமல் நமக்கு வர வேண்டிய மார்க்கும் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரிவாலேஷன் போடலாம். ஸோ ஒரு 10 மார்க் 20 மார்க்கில் வரணும், ஆனால் அவங்க கரெக்டாக தான் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். சரிங்களா, ஸோ நீங்கள் யோசிச்சுக்கோங்க, போடலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கோங்க. மற்றபடி ஒரு 5 மார்க்குள்ளே தான் நமக்கு வர வேண்டியது இருக்குது. அதுலேயே நமக்கு மார்க் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னா தாராளமாக ரிவாலேஷன் போடலாம். சரிங்களா, ஸோ ரிவாலேஷன் நீங்கள் எப்படி பேப்பர் காப்பி அப்ளை பண்ணீங்களோ அதே மாதிரி தான் அந்த நம்மக்கிட்ட அப்ளை பண்ணுறதுனாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ரீவாலேஷன் போடணும்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ அந்த மார்க் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. கம்பல்சரி மினிமம் ஒரு சப்ஜெக்ட்டில் மினிமம் 35 எபோ எடுத்துருக்கணும். 35 அண்ட் தென் 35 எபோ எடுத்திருந்தால் மட்டும்தான் பாஸ். அதோடு கூட 2ஐயும் ஆட் பண்ணால் 90 வர மாதிரி எடுத்துருக்கணும். சரிங்களா, ஸோ அப்படி 35க்கு மேலே எடுத்துட்டிங்கனாலும் 2 பேப்பர் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பேப்பர் 2ஐயும் ஆட் பண்ணால் 90 எபோ வந்து வரணும் கம்பல்சரியாக. ஸோ அதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஒரு பேப்பரில் வந்து நீங்கள் 35 எடுத்துட்டீங்க, ஃபஸ்ட்டாக செகண்ட் பேப்பர் எது வேணா இருக்கட்டும், 35 எடுத்துட்டீங்க. அனதர் பேப்பரில் நீங்கள் கம்பல்சரியாக 55 எடுத்தாகணும். அப்போ தான் 2ஐயும் ஆட் பண்ணால் 90 வரும். ஸோ ரெண்டுமே பேஸ் 35 எபோ இருக்குது, ரெண்டுமே இருக்குது. அந்த 2ஐயும் ஆட் பண்ணால் 90 வருது, பாஸ். அப்படி எதுலையாவது ஒன்று லோவாக இருந்தால் ஃபெயில் தான் வந்திருக்கும். 2ஐயும் ஆட் பண்ணால் நீங்கள் 100க்கு மேலே கூட வரலாம், ஆனால் அந்த 35 மினிமம் மார்க்கை நீங்கள் கிராஸ் பண்ணாமல் இருந்தாலும் உங்களுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் தான். புரியுதுங்களா? ஸோ புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பேப்பரில் 80 சம்திங் மேலே இருக்காங்க, இன்னொரு அனதர் பேப்பரில் 20 மார்க்ஸ் தான் எடுத்திருக்காங்க, ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அவருக்கு 15 மார்க் தேவை. ஏன்னா ஒரு பேப்பரில் 35 கிராஸ் பண்ணி 80ல் நிற்கிறாங்க, இன்னொரு பேப்பரில் 20 தானே இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அப்போ மினிமம் மார்க் 35 அந்த 35 எபோ எடுத்திருந்தா தானே பாஸ் போடுவாங்க. அதுவும் இல்லாமல் 2ஐயும் ஆட் பண்ணால் 90 வரணும். ஆனால் இவருக்கு 2ஐயும் ஆட் பண்ணால் 100க்கு மேலே வருது, ஆனால் அந்த மினிமம் 35 மார்க்கு ஒரு சப்ஜெக்ட்டில் அவர் எடுக்கலை. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாமே எக்ஸாம்பிளுக்காக சொன்னது. உங்களுடைய மார்க் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, பண்ணிவிட்டு ரிவாலேஷன் போடலாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு தாராளமாக போட்டுக்கலாம். ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள். அடுத்து நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் நினச்சி படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.